எப்பமா வந்த? காலையில தானே வந்தேன். மேரிமா இந்தாம்மா இந்த மாசம் சம்பளம். அப்புறம் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்றேன்னு சொன்னேன்லம்மா, அது எப்படிமா பண்ணட்டுமா? பண்ணுங்கப்பா, நானே சொல்லான்னு தான் இருந்தேன். சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். என்னம்மா அண்ணன் சம்பள கௌரவமா அண்ணிக்கிட்ட கொடுக்குறான், நீ ஒருத்தி இருக்கிற, எல்லா முடிவும் அவங்கதான் எடுப்பாங்களா? நீ அப்ப முக்கியம் இல்ல, இப்பயே போய் கேளுமா, நான் முக்கியமா உன் பொண்டாட்டி முக்கியமானு. ஃபர்ஸ்ட் நீ கேக்குற பத்தியா பொண்டாட்டி முக்கியமா அம்மா முக்கியமானு? அந்த கேள்வியே தப்பு. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு எது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? அந்த பொண்ணு வந்து நம்ம எடுத்து வேலை செய்யறதுக்கா? அவங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதை விட்டுட்டு பொண்டாட்டி முக்கியமா அம்மா முக்கியமானு கேட்க கூடாதுமா. இப்போ எப்படி பால் விடுற குழந்தை ஒரு வயசுக்கு அப்புறம் பால் நிப்பாட்டி தள்ளி வைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம புள்ளி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை நம்ம தள்ளி வந்துடணும். நம்ம புள்ளியே நம்மளை விட்டு தள்ளி போகலனாலும் ஒரு அம்மாவா நம்ம தள்ளி வர தெரியணும். அதை விட்டுட்டு நம்ம பையன் நம்ம முந்தானே போய் சுத்தணும்னு நினைச்சா நம்ம வளர்ப்பு தப்பாயிடுமா. நீ ஒரு பையனை பெத்து வச்சுக்கிறமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கன்னா வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகு